கையால தான் இந்த விளக்கேத்தணும்னு விதி இருக்கும் போது அதை நீயே நினைச்சா தடுக்க முடியாது துர்கா. எனக்கு முன்னாடியே இந்த ஐடியா வந்துச்சு. ஆனா நீ ஏத்தனா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் இந்த வீட்ல இனிமே நடக்கிற எல்லா விஷயத்திலயும் உன்னோட பங்கு இருக்கணும் மது. மா, இது துர்காக்கு இன்னொரு வாட்டி கேக்குற மாதிரி சொல்லுங்கம்மா. இங்க பாரு, இந்த விளக்கேத்தன ஒன்னதான் அம்மா சொல்றாங்க. எதையாவது ஒண்ண பண்ணி மதுவை இந்த வீட்டை விட்டு விரட்டி மருமகளாகிறத தடுக்கலான்னு பார்த்தா இருக்க அவ பலம் கூடுற மாதிரி எல்லாம் நடக்குது. என்ன பண்ணலாம்? So much Durga, thank you so much. என்ன பாக்குற? எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு புரியலையா? மது 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 என்ன பாருங்க. மது சீக்கிரம், அம்மா வந்துட்டாங்க. நீ எந்திரிக்காதனால துர்கா வந்து விளக்கேத்திட்டா. உன்கிட்ட அம்மா கேட்டா நீ தான் விளக்கேத்துறேன்னு சொல்லு, புரியுதா? சீக்கிரம் வா வா வா. இன்னைக்கு கரெக்டான டைம்ல நீ விளக்கேத்துன. இல்லனா ஆண்டி என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் உடைச்சிருப்பேன். வருஷமா அவங்க சென்டிமெண்டா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னால எனக்கு தடைப்பட்டிருக்கும். அந்த கெட்ட பேர்ல இருந்து நீ என்னை காப்பாத்திருக்க. இல்லனா நான் ஆண்டி முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருப்பேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அந்த மாதிரி நடந்திருந்தா அதை விட அவமானம் வேற என்ன இருக்கு துர்கா? நீ செஞ்ச உதவிக்கு எத்தனை கோடி தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது துர்கா. பணம் நம்ம கையில இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வந்துரும்னு உச்சக்கட்ட மிதப்புல இருந்த. ஆனா அந்த பணத்தை விட நீ என் மேல வச்சிருந்த விசுவாசம் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்திருக்கு துர்கா. நீங்க மட்டும் அன்னைக்கு வரலன்னா என் வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கும். உங்களாலதான் என் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. நீங்க செஞ்ச உதவிக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். நன்றி மது. இந்த துர்கா பண்ண வேலையாலதான் நேத்து நாம போட்ட பிளான் எல்லாம் பிளாப் ஆயிருக்கு. அவள அண்ணி, துர்கா விளக்க ஏத்திருக்கா. அப்போ துர்கா தான் இந்த வீட்டு மருமகளா? முட்டாள் மாதிரி பேசாத காவேரி. துர்கா தான் விளக்கேத்தினான்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எங்க அம்மா அவளை கொன்னு இருப்பாங்க.
டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு மதுவுக்கு சக்சஸ் பண்ண உதவி இருக்கா? இன்னைக்கு விலைக்கேத்தி மதுவை காப்பாத்தி இருக்கா? இவளை விட மாட்டேன். இந்த குறிக்காரி துர்காவை முதல்ல ஒழிக்கணும். இல்லனா மதுவுக்கு எதிரா நாம போடுற ஒவ்வொரு பிளானையும் இவ கெடுத்துக்கிட்டே இருப்பா. மது கிட்ட துர்காவை பத்தி இனி என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. சோ துர்காவை வீட்டை விட்டு விரட்ட வேற பிளான் பண்ணணும். அதுக்கு சரியான ஆள் எங்க அம்மா தான். என் அம்மாவுக்கும் துர்காவுக்கும் ஏற்கனவே முட்டிக்கிட்டு இருக்கு. சரியான நேரத்துல சரியா பிளான் பண்ணி துர்காவை என் அம்மா கிட்ட மாட்டி விடணும். மாட்டி விடுவேன். என் அம்மா கையாலேயே துர்கா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வைக்கிறேன். வெப்ப ஹே துர்கா, இன்னி தாண்டி இருக்கு உனக்கு. ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ so much. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அம்மா போன்ல பேசிட்டு இருக்காங்க. தேங்க் யூ so much. நான் சொல்லிடுறேன். பேச முடியாது. அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ. மாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. கிட்ட ஆமாங்க. நீங்க அம்மாவை நம்புறீங்களா? அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க தேங்க் யூ so much for your சரிங்களா? wishes. பாலாஜி போங்க. ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். கிச்சு கிச்சு பண்ணிட்டு. சரி வந்துருங்க. ஒரு நிமிஷம் நீங்க சார் சொல்லுங்க சார். ஆமா சார், கேள்விப்பட்டீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம்மா சார். பாலாஜி ஹலோ. எவ்வளவு பெரிய சொல்லுடி. பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாம் அம்மா Hey, சமாளிச்சுக்குவாங்க. எப்படி இருக்க? ஒண்ணும் கவலை I'm படாதீங்க. fine. சரிங்களா? நீங்க Oh, ஃபோன் பண்ண நியூஸ் விஷயத்தை வந்துச்சா? மறக்காம அம்மா கிட்ட சொல்லுங்க. Thank you நீங்க so கவலையே much. Sure. ருத்ரையா, அம்மா இவ்வளவு சந்தோஷமா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எப்ப வரேன்னு அதெல்லாம் பாத்துக்கலாம். அத்தை இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்ப யாருக்கோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிதான். ருத்ரையா, அம்மா எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க. சரி சரி, கொஞ்சம் இருங்க தம்பி. ஆமா ஆமா. Okay, thank you. Hello. Yeah, thank you so much. Thank you. ஏற்கனவே நீங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ஓகே. நான் அப்புறம் கால் பண்றேன். Thank you. Thank you. தேங்க்ஸ்னு சொல்லி டயர்ட் ஆயி போச்சு. அம்மா, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லையே. எங்க என் அதிர்ஷ்ட மருமக? துர்கா, ரிஷி, அம்மா மருமக எங்கன்னு கேட்டாங்க. அதான் மது எங்க இருக்கா? மதுமா குளிச்சிட்டு இருக்காங்கம்மா. மது வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆயிடுமா? சீக்கிரமா அந்த ஹாப்பி நியூஸ சொல்லுமா. சொல்றேன். பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவரா என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. ரியலி? கங்க்ராட்ஸ் மா. Thank you. Thank you so much. Thank you. வாழ்த்துக்கள் அத்தை, வாழ்த்துக்கள். ரிஷி தம்பி, சொல்லுங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷன்ல யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்க அம்மா பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? அம்மாவை எதிர்த்து யாருமே போட்டியிடல. எல்லாரும் ஒரு மனதா அம்மாவையே தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுதான் இதோட சிறப்பே. சூப்பர். அப்போ ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம்
என் அதிர்ஷ்ட மருமக விளக்கேத்துனதுதான். இது என்ன சாதாரண அதிர்ஷ்டமா? 400 வருஷம் அதிர்ஷ்டமாச்சே. டேய் அண்ணா, உன்னால சாதாரண மருமக இப்போ அதிர்ஷ்ட மருமகள் ஆயிட்டா. ஹலோ. ஆமா, காலையில இருந்து ஒரே கால்ஸ். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். நீ கொடுங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களை தலைவர்னு அறிவிச்சதும் பில்டர்ஸ் நம்பர்ஸ்க்கெல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருந்தது மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப சந்தோஷம். எஸ் மேடம். வாழ்த்துக்கள். ஏய், ஸ்வீட் எடுத்துட்டு வா. எல்லாரும் okay? இல்லைங்க மேடம், பரவாயில்ல. உங்களை போன முறையே தேர்ந்தெடுத்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் அமையணும்ல. ஓகே. ஏய், என்னது இது? பால் பணியாரம்மா. பால் பணியாரமா? இடியட். இத கொண்டு வந்து கொடுக்கற? ஏன் வீட்ல வேற ஸ்வீட் இல்ல? கொண்டு வா. ஒரு நிமிஷம் நில்லுமா. மேடம், ஸ்மால் ரிக்வெஸ்ட். பால் பணியாரம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். கிராமத்துல சின்ன வயசுல சாப்பிட்டது. ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கலாமா? பிரமாதம். தேங்க்ஸ்மா. எங்க அம்மா ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்கம்மா. அவங்களை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிட்ட. பிரமாதமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு பால் பணியாரத்தை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே. ஓவர் பில்டப் கொடுக்கறான். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. நம்மளும் ருசிச்சு பாத்துருவோம். பால் பணியாரம் ரொம்ப சூப்பர். பிரமாதமா செஞ்சிருக்காங்க. ஏய் துர்கா, துர்கா, எனக்கு ஒன்று கொடு. வேணுமா? நான் மூஞ்சி அப்படி போகுது. ஓ, திட்டுறாளா? என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு ஸ்வீட் வேணும். சூப்பரா இருக்கு மேடம். சூப்பர். சான்ஸே இல்ல. இந்த மாதிரி பணியாரம் எல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்ல. அவ்வளவு பிரமாதமா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே டேஸ்டா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஸ்வீட்டை நாங்க சாப்பிட்டதே இல்ல. சூப்பர். மேடம், இப்படி ஒரு ஸ்வீட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், உங்களுக்கு தெரியாதது இல்ல, பில்டர்ஸ் அசோசியேஷன்ல நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். கவலையே படாதீங்க. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாவே தீர்த்தலாம்.
நன்றி மேடம். அப்ப நாங்க வரோம் மேடம். தேங்க்யூ மேடம். நாங்க போயிட்டு வரோம். சார் மீட்டிங் சூப்பரா மீட்டிங். பால் பணியாரம் அப்படி ஒரு ஸ்வீட்டா லைஃப்ல சாப்பிட்டது இல்லப்பா. பிரமாதம். நம்பால் நமக்கு மட்டும் பால் பணியாரம் கொடுக்காம விட்டுட்டா இன்னைக்கு இதை வச்சு ஆட்டம் காட்ட வேண்டியதுதான். நல்ல வேலை வீட்டுல யாருமே இல்ல. ஓ லக்கி லக்கி நீயும் லக்கி, லவ் பண்ண தெரிஞ்சா நீ லக்கி. லக்கி லக்கி நீயும் லக்கி, லவ்வர புரிஞ்சா நீ லக்கி. உனக்கு அந்த லக்கி லக்கிக்கு அர்த்தம் தெரியுமா துர்கா? இட்ஸ் ஓகே, நான் சொல்றேன். லக்கினா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். இன்னைக்கு எங்க அம்மா பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கு தலைவரானதுக்கு காரணம் என் அதிர்ஷ்ட மருமக அப்படின்னு எல்லார்கிட்டயும் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்கல்ல. அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் பண்ணிட்டு நீ எங்க வேணா போ. விளக்கேத்துனது யாருன்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியும். விளக்கேத்துனது நீ. அப்போ நீ எங்க அம்மாவுக்கு மருமகனா, எங்க அம்மா உனக்கு அத்தை. அப்போ நான் உனக்கு என்ன முறை? அத்தான், மாமா, மச்சான், ஹஸ்பண்ட், புருஷன், இதுல எந்த முறை? எந்த முறையும் வராது. மதுவால முடியல, அதனால மது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்டு முழுக்க முழுக்க மதுவுக்காக நான் ஏத்தினேன். இன்னும் புரியும்படி உங்களுக்கு சொல்லணும்னா, தீக்குச்சி எப்படி விளக்கேத்துறதுக்கு உதவிச்சோ அதே மாதிரி தான் நான். ஏய் துர்கா, எங்க போற? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஐ லவ் யூ. இல்ல, ஐயோ அவசரத்துக்கு டைலாக் வேற வர மாட்டேன்தே. அந்த கோட் ஷூட் பட்டி பால் பணிக்கிறத பெருமையா பேசிச்சுல, அதை வச்சு சமாளிப்போம். எனக்கு கோட் ஷூட் வேணும். பால் பணிக்கார வேணும். பால் பணியாரமா? எல்லாருக்கும் பால் பணிக்கார கொடுத்த, இந்த வீட்டோட எஜமா எனக்கு கொடுத்தியா? போய் கொண்டு போ. ஒரு வழியா சமாளிச்சு பேசி அனுப்பியாச்சு. இவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காளே. யாரும் வெளியே வரக்கூடாது. வந்துட்டியா? பால் பணியாரம். பாலா? மில்க் ஒயிட் பவுல் இந்த ஸ்பூன். நைஸ். வாவ், செமையா இருக்கு. இல்ல சாப்பிட்டு பார்த்தா சொல்லுமா? பார்க்கும்போது அப்படியே எனக்கு நாக்குல எச்சு ஊறுது. இவ்வளவு கேவலமா இருக்கு. எதையும் அந்த கோட்டு போட்டானுங்க வலிச்சு வலிச்சு சாப்பிட்டானுங்க. பால் பணியாரம் அப்பவே தீந்து போச்சு. இல்லன்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? அதான் வடிச்ச கஞ்சியை கொடுத்தேன், சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் நம்ம ஆள் நம்ம மேல இவ்வளவு கேர் எடுத்துக்குது. வாவ் ரிஷி, கிரேட்ரா. உனக்காக நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். வேண்டாம், நான் ஒன்ன மட்டுமே டேஸ்ட் பண்ணிக்கிறேன். மது, கங்க்ராட்ஸ் ஆண்டி. இப்போ ரிஷி சொல்லிதான் எனக்கு தெரியும். நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதும் இதுவரைக்கும் நடக்காம இருந்த நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உங்க கல்யாணமும் சீக்கிரமாவே நடந்துடும்னு நான் நினைக்கிறேன்.
சரி டைம் ஆயிடுச்சு வா போலாம். ஆண்டி சாமிக்கு நகை எடுக்க தானே துர்காவையும் கூட்டிட்டு போலாமா? அவ எதுக்கு? துர்கா அவ ஊர்ல சாமிக்கு பூஜை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவ. சாமிக்கு நகை செலக்ட் பண்ணும்போது அவ நம்ம கூட இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரின்னு சொல்லுங்க ஆண்டி. சரி அவளை ரெடியாக சொல்லு. துர்கா கூட வரலா? நாமளும் எப்படியாவது இவங்க கூட போய் ஆகணுமே, என்ன பண்ணலாம்?